வணக்கம். ஜெயா பிளஸ் செய்திகளுக்காக ஸ்ரீதர். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காணலாம். நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக புகார். சென்னையில் 80க்கும் மேற்பட்டோர் மீது வழக்கு பதிவு. மதுரை ஜவுளி கடையில் தீ விபத்தில் கட்டடம் இடிந்து விழுந்து 2 தீயணைப்பு வீரர்கள் பலி. உயிரிழந்த வீரர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரணம் அறிவித்தது தமிழக அரசு. சபரிமலை ஐயப்பன் சுவாமி கோயில் நடை இன்று திறப்பு. பக்தர்களுக்கு பல்வேறு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது கேரள அரசு. டெல்லியில் அதிகரித்து வரும் கொரோனா. மேலும் 7340 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி. தமிழகத்தில் குறைந்து வரும் கொரோனா பாதிப்பு. புதிதாக 1912 பேருக்கு கொரோனா தொற்று. ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாட சென்ற பிரதமர். வீரர்களுக்கு இனிப்பு வழங்கி ராணுவ டாங்கில் பயணம். பீகாரில் பாஜக கூட்டணி எம்எல்ஏக்கள் கூட்டம் இன்று நடக்கிறது. ஐக்கிய ஜனதாதளம் கட்சியின் தலைவர் நிதிஷ்குமார் மீண்டும் முதலமைச்சராக தேர்ந்தெடுக்கப்படுவார் என எதிர்பார்ப்பு. ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டாருக்கு லேசான மூச்சு திணறல். மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வீடு திரும்பினார். இந்தியா பாகிஸ்தான் மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும். மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி ஆலோசனை. சென்னையில் 3 பேர் சுட்டுக் கொல்லப்பட்ட விவகாரம். கொலை செய்ய துப்பாக்கியை வைத்து பயிற்சியில் ஈடுபட்டது விசாரணையில் அம்பலம். திரையரங்குகளில் அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை சரியாக பின்பற்றுகின்றனர். படம் பார்க்க வந்த ரசிகர்கள் மகிழ்ச்சி. அரியலூரில் பாமக தமிழக வாழ்வுரிமை கட்சியினரிடையே மோதல். போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம். காஷ்மீரில் இருசக்கர வாகன ஷோரூமில் தீ விபத்து. 3 தீயணைப்பு வீரர்களுக்கு பலத்த காயம். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம். சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் திட்டவட்டம். தமிழகத்தின் 6 மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல். ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் அணி. வீரர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று இல்லை என்பது உறுதி. சென்னையில் நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்ததாக 80 வழக்குகள் பதிவு செய்யப்பட்டுள்ளன. தமிழகத்தில் தீபாவளி அன்று காலை 6 மணி முதல் 7 மணி வரையிலும், மாலை 7 மணி முதல் 8 மணி வரையிலும் பட்டாசுகள் வெடிக்க அனுமதி வழங்கப்பட்டது. சென்னை அம்பத்தூர் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பூந்தமல்லி, போரூர், மாங்காடு, பட்டாபிராம் ஆகிய இடங்களில் நேர கட்டுப்பாட்டை மீறி பட்டாசு வெடித்த 80 பேர் மீது காவல்துறையினர் வழக்கு பதிவு செய்துள்ளனர். மதுரையில் உள்ள ஜவுளி கடையில் தீயை கட்டுக்குள் கொண்டுவரும் நடவடிக்கையில் ஈடுபட்ட 2 வீரர்கள் உயிரிழந்தனர்.
மேலும் 2 படுகாயமடைந்தனர். உயிரிழந்தவர்களின் குடும்பங்களுக்கு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண உதவியை தமிழக அரசு அறிவித்துள்ளது. மதுரை தெற்கு மாசி நவ்மத்கான் தெரு பகுதியில் ஜவுளிக்கடை கட்டடத்தில் ஏற்பட்ட தீ விபத்தை அணைக்க வீரர்கள் நடவடிக்கை மேற்கொண்டனர். அப்போது கட்டடம் இடிந்து விழுந்ததில் சிவராஜ், கிருஷ்ணமூர்த்தி, கல்யாணகுமார், சின்ன கருப்பு ஆகிய வீரர்கள் இடிபாடுகளுக்குள் சிக்கினர். இதில் சிவராஜ் மற்றும் கிருஷ்ணமூர்த்தி சிகிச்சை பலனின்றி உயிரிழந்தனர். மேலும் 2 சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். சம்பவ இடத்தில் மதுரை தென்மண்டல தீயணைப்புத்துறை தலைவர் திரு சரவணகுமார் ஆய்வு செய்தார். இதனைத் தொடர்ந்து சம்பவ இடத்தை ஆய்வு செய்த தீயணைப்புத்துறை டிஜிபி ஜாஃபர் சேட், தமிழகம் முழுவதிலும் உள்ள பழமையான கட்டடங்கள் குறித்து ஆய்வு மேற்கொள்ளப்படும் என்றும், தீ தடுப்பு நடவடிக்கை எடுக்காத உரிமையாளர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் தெரிவித்தார். இதனிடையே கட்டடம் இடிந்து விழுந்ததில் உயிரிழந்த தீயணைப்பு வீரர்கள் 2 பேரின் குடும்பத்திற்கு தமிழக அரசு தலா 25 லட்சம் ரூபாய் நிவாரண நிதி உதவியை அறிவித்துள்ளது. சபரிமலை ஐயப்பன் கோவிலில் நடப்பாண்டின் மண்டல மகர விளக்கு பூஜைக்காக கோவில் நடை இன்று திறக்கப்படுகிறது. சபரிமலையில் உள்ள ஐயப்பன் சுவாமி கோயில் நடை பக்தர்களின் தரிசனத்திற்காக ஆண்டுதோறும் நவம்பர், டிசம்பர் மற்றும் ஜனவரி ஆகிய 3 மாதங்கள் திறக்கப்படும். இதையடுத்து இந்த ஆண்டு நவம்பர் 15ஆம் தேதி மாலை 5 மணிக்கு நடை திறக்கப்படுகிறது. மேலும் நவம்பர் 16ஆம் தேதி முதல் சுவாமி தரிசனத்திற்கு பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள். கொரோனா காரணமாக நாடு முழுவதும் பல்வேறு நெறிமுறைகள் விதிக்கப்பட்டுள்ளது. இதையடுத்து சபரிமலைக்கு வரும் பக்தர்களுக்கு பல்வேறு நெறிமுறைகளை அம்மாநில அரசு விதித்துள்ளது குறிப்பிடத்தக்கது. டெல்லியில் நேற்று மேலும் 7340 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. டெல்லியில் முதலில் கொரோனா பாதிப்பு குறைந்த அளவிலே இருந்தது. ஆனால் தற்போது கடந்த சில நாட்களாக கொரோனாவால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை தினமும் அதிகரித்து வருகிறது. இந்நிலையில் டெல்லி சுகாதாரத்துறை சார்பில் நேற்று வெளியிடப்பட்டுள்ள அறிக்கையின்படி டெல்லியில் மேலும் 7340 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதனால் மொத்த கொரோனா பாதிப்பு எண்ணிக்கை 4,82,170 அதிகரித்துள்ளது. மாநிலத்தில் ஒரே நாளில் 7,117 பேர் குணமடைந்துள்ளனர். இதனால் கொரோனா தொற்றில் இருந்து குணமடைந்தோர் எண்ணிக்கை 4,30,195 உயர்ந்துள்ளது. டெல்லியில் தற்போது வரை 44,456 பேர் கொரோனாவிற்கு சிகிச்சை பெற்று வருவதாக டெல்லி சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டில் மேலும் 1912 பேருக்கு கொரோனா வைரஸ் பரவி இருப்பது மருத்துவ பரிசோதனையில் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதுவரை பலியானோர் எண்ணிக்கை 11,466 அதிகரித்துள்ளது. தமிழ்நாட்டில் கொரோனா வைரஸ் தினசரி பாதிப்பு எண்ணிக்கை வெகுவாக குறைந்து வருகிறது. நேற்று 1912 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளதாக தமிழக அரசின் சுகாதாரத்துறை தெரிவித்துள்ளது. இதனைத் தொடர்ந்து கொரோனா வைரஸால் இதுவரை பாதிக்கப்பட்டுள்ளோர் எண்ணிக்கை 7,56,372 உயர்ந்துள்ளது. ஒரே நாளில் கொரோனா வைரஸ் காரணமாக 12 பேர் உயிரிழந்துவிட்டனர். இவருடன் சேர்த்து தமிழகத்தில் இதுவரை உயிரிழந்தோர் எண்ணிக்கை 11,466 அதிகரித்துவிட்டது. சென்னையில் ஒரே நாளில் 509 பேர் வைரஸ் தொற்றுக்கு ஆளாகியுள்ளனர். சென்னையில் இதுவரை 2,08,179 பேர் கொரோனா வைரஸால் பாதிக்கப்பட்டுள்ளனர். ராணுவ வீரர்களுடன் தீபாவளி கொண்டாட ராஜஸ்தானில் உள்ள ஜெய்சால்மர் சென்ற பிரதமர் மோடி ராணுவ டேங்கில் பயணம் செய்தார். ஒவ்வொரு ஆண்டும் தீபாவளி பண்டிகையை ராணுவ வீரர்களுடன் இணைந்து கொண்டாடும் பிரதமர் மோடி இந்த ஆண்டு ராஜஸ்தான் மாநிலம் ஜெய்சால்மரில் உள்ள ராணுவ முகாமிற்கு சென்று கொண்டாடினார். அப்போது வீரர்களுக்கு இனிப்பு வழங்கி வாழ்த்து தெரிவித்த பிரதமர் மோடி பேசும்போது, நமது நாட்டின் மீது தீய நோக்கத்துடன் கண் வைப்பவர்களுக்கு நமது ராணுவம் உரிய பதிலடி கொடுக்கும் என்றும், இதன் மூலம் நமது ராணுவத்தின் பெருமை அதிகரித்துள்ளதாகவும் அவர் தெரிவித்தார். இந்தியாவும் பாகிஸ்தானும் மீண்டும் பேச்சுவார்த்தையை துவங்க வேண்டும் என மக்கள் ஜனநாயக கட்சி தலைவர் மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். காஷ்மீரின் எல்லைப் பகுதியில் நேற்று பாகிஸ்தான் ராணுவம் அத்துமீறி பல இடங்களில் தாக்குதல் நடத்தியது.
இதில் நமது பாதுகாப்பு படையினர் 3 பொதுமக்களில் 3 பலியானார்கள். இதற்கு பதிலடியாக நம் வீரர்கள் நடத்திய அதிரடி தாக்குதலில் பாகிஸ்தான் ராணுவத்தினர் 8 பேர் கொல்லப்பட்டனர். இது தொடர்பாக மெஹபூபா முஃப்தி வெளியிட்ட ட்விட்டர் பதிவில், எல்லை கட்டுப்பாட்டு கோட்டில் இரு தரப்பிலும் உயிரிழப்பு ஏற்பட்டுள்ளது சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது என தெரிவித்துள்ளார். இந்தியாவும் பாகிஸ்தானும் தங்களுக்குள்ள அரசியல் நிர்பந்தங்களை ஒதுக்கி வைத்துவிட்டு பேச்சுவார்த்தையை தொடங்க வேண்டும் என வலியுறுத்திய அவர், வாஜ்பாயும் முஷரப்பும் ஒப்புக்கொண்ட அமைதி ஒப்பந்தத்தை மீண்டும் அமல்படுத்துவது பேச்சுவார்த்தைக்கு நல்ல துவக்கமாக இருக்கும் என ஆலோசனை தெரிவித்துள்ளார். ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் சுவாச கோளாறால் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஹரியானா முதலமைச்சர் மனோகர் லால் கட்டார் இமாச்சல பிரதேசத்திற்கு வருகை தந்தபோது அவருக்கு சுவாச கோளாறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர் சிகிச்சைக்காக அருகில் உள்ள மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். ஒரு சில மணி நேரம் சிகிச்சை முடித்து கொண்டு மருத்துவமனையிலிருந்து அவர் புறப்பட்டார். மருத்துவர்கள் தன்னை நன்றாக கவனித்துக் கொண்டனர் என அவர் புறப்படும் போது கூறினார். அவருக்கு கொரோனா தொடர்புடைய எந்த பாதிப்பும் இல்லை, நலமுடன் உள்ளார் என அவர் கூறியுள்ளார். கடந்த ஆகஸ்டில் கட்டாருக்கு நடந்த பரிசோதனையில் கொரோனா பாதிப்பு இருப்பது உறுதி செய்யப்பட்டது குறிப்பிடத்தக்கது. சென்னை யானைக்கவுனியில் 3 பேர் துப்பாக்கியால் சுட்டுக் கொல்லப்பட்ட சம்பவத்தில் கைதான கைலாஷ் கொலை செய்வதற்காகவே துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டது காவல்துறையினர் நடத்திய விசாரணையில் தெரியவந்துள்ளது. சவுகார்பேட்டையில் வசித்து வந்த தலீல் சந்த், அவரின் மனைவி புஷ்பா பாய், மகன் ஷீதல்குமார் ஆகியோர் கொடூரமாக சுட்டு படுகொலை செய்யப்பட்டுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பாக கைது செய்யப்பட்ட கைலாஷ் 1.5 மாதத்திற்கு முன்பே சென்னைக்கு வந்ததும் துப்பாக்கி சுடும் பயிற்சியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. காஞ்சிபுரம் அருகே தங்கியிருந்த கைலாஷ் கள்ளச்சந்தையில் சில துப்பாக்கிகளை வாங்கி சத்தம் குறைவாக கேட்கும் துப்பாக்கியை வைத்து பயிற்சியில் ஈடுபட்டதும் விசாரணையில் தெரியவந்துள்ளது. தியாக தலைவி சின்னம்மாவின் மூத்த சகோதரர் திரு சுந்தரவதனம் சென்னையில் காலமானார். அவரது உடல் தஞ்சாவூருக்கு எடுத்துச் செல்லப்பட்டது. அங்கு அவரது உடலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தியாக தலைவி சின்னம்மாவின் மூத்த சகோதரரும் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனின் மாமனாரும் டாக்டர் எஸ் வெங்கடேஷின் தந்தையுமான திரு சுந்தரவதனம் மாரடைப்பால் சென்னையில் நேற்று அதிகாலை காலமானார். அவருக்கு வயது 78. சென்னையிலிருந்து திரு சுந்தரவதனத்தின் உடல் தஞ்சைக்கு எடுத்துச் செல்லப்பட்டு மேலவஸ்தா சாவடியில் உள்ள டாக்டர் வெங்கடேஷின் இல்லத்தில் அஞ்சலிக்காக வைக்கப்பட்டுள்ளது. சுந்தரவதனத்தின் உடலுக்கு அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் அஞ்சலி செலுத்தினார். இதனைத் தொடர்ந்து கழக துணை பொதுச் செயலாளர் திரு ரங்கசாமி, அமைப்பு செயலாளர் திரு பாஸ்கர் மற்றும் மாநில மாவட்ட கழக நிர்வாகிகள் உள்ளிட்ட ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தினர். திரு சுந்தரவதனம் உடலுக்கு டாக்டர் சிவகுமார் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். சுந்தரவதனம் உடலுக்கு ஜெயா தொலைக்காட்சி குழும தலைமைச் செயல் அதிகாரி திரு விவேக் ஜெயராமன் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினார். தந்தையை இழந்து வாடும் திருமதி பிரபாவதி சிவகுமார், திருமதி அனுராதா தினகரன், திரு வெங்கடேஷ் உள்ளிட்ட உறவினர்களுக்கு ஆறுதல் தெரிவித்தார். மேலும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரனிடம் தனது ஆழ்ந்த வருத்தத்தையும் இரங்கலையும் திரு விவேக் ஜெயராமன் தெரிவித்துக் கொண்டார். தஞ்சை தெற்கு மாவட்ட காங்கிரஸ் தலைவர் திரு கிருஷ்ணசாமி வாண்டையார், திமுக எம்எல்ஏக்கள் திரு எம் ராமச்சந்திரன், திரு துரை சந்திரசேகர், தஞ்சை மதிமுக மாவட்ட செயலாளர் திரு உதயகுமார் உள்ளிட்ட பல்வேறு அரசியல் கட்சியினரும் அஞ்சலி செலுத்தினர். மறைந்த திரு சுந்தரவதனத்திற்கு மகள்கள் திருமதி பிரபா சிவகுமார், திருமதி அனுராதா தினகரன், மகன் டாக்டர் வெங்கடேஷ் ஆகியோர் உள்ளனர். திரு சுந்தரவதனத்தின் இறுதிச் சடங்குகள் இன்று பிற்பகல் 1 மணிக்கு தஞ்சையில் நடைபெற இருப்பதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. வைரஸ் தொற்று காரணமாக அரசு அறிவித்துள்ள நெறிமுறைகளை சரியாக பின்பற்றுவதால் ஜாஸ் திரையரங்கில் அச்சமின்றி படம் பார்க்கலாம் என சினிமா ரசிகர்கள் தெரிவித்துள்ளனர். தீபாவளி பண்டிகையை ஒட்டி புதிய திரைப்படங்கள் வெளியாகியுள்ளன. சென்னை வேளச்சேரியில் உள்ள ஜாஸ் சினிமாஸ் திரையரங்கில் ரசிகர்கள் ஆர்வமுடன் புதுப்படங்களை கண்டுகளித்தனர். கொரோனா வைரஸ் தொற்று காரணமாக தமிழக அரசு திரையரங்குகளில் வழிகாட்டு நெறிமுறைகளை அறிவித்துள்ளது. அதனை பின்பற்றி ஜாஸ் சினிமா திரையரங்கில் மக்கள் உள்ளே நுழைவதில் இருந்து படம் முடிந்து செல்வது வரை இந்த வழிகாட்டு நெறிமுறைகளை சரியாக பின்பற்றியிருப்பதாக சினிமா பார்க்க வந்த பொதுமக்கள் தெரிவித்துள்ளனர்.
தியேட்டர் வந்து சூப்பராக இருக்குது. ஜாஸ் சினிமாஸ் பக்காவாக இருக்குது. அப்போத்துலேருந்து எப்படி மெயின்டைன் பண்ணாங்களோ இப்பயும் மெயின்டைன் பண்ணுறாங்க. சீட்டுக்கு வந்து ஒருத்தருக்கு ஒரு சீட்டுக்கு டிஃப்ரெண்ட். பக்கத்து சீட்டு வந்து யாரும் உட்காரக்கூடாது, அதுக்கப்புறம் பக்கத்து சீட்டு தான். நல்லா இருந்தது. படமும் நல்லா இருந்தது, சூப்பராக இருந்தது. இந்த அட்மாஸ்பியர் ரொம்ப பிடிச்சிருந்தது. கொரோனாக்கு அப்புறம் நான் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வந்து படம் பார்க்குறேன். ஸோ இப்போ ஃபஸ்ட் டைம் வந்து பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குது. தியேட்டர்ஸ்லாம் எந்தவித ப்ராப்ளமும் இல்லை. எல்லா சேஃப்டி மெஷர்ஸும் இருக்குது. வாசல்லையே வந்துட்டு நமக்கு சானிடைசர்ஸ் எல்லாமே கொடுக்குறாங்க. டிஸ்டன்ஸ் விட்டு தான் உட்காடுறாங்க, எல்லாம் மாஸ்க் போட்டு தான் வராங்க. சேஃப்டி மெஷர்ஸ் சூப்பராக எடுத்திருக்காங்க. இந்த சானிடைசர் யூஸ் பண்ணுறது, முகக்கவசம் யூஸ் பண்ணுறது, சோஷியல் டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுறது, அதெல்லாம் கிருமி நாசினி வச்சு ஃபாலோ பண்ணுறது ரொம்ப பக்காவாக பண்ணுறாங்க. ரெண்டாவது வந்து படமும் வந்து நல்லா இருக்குது. 6 மாதம் கழிச்ச பார்த்து ஃபீல் வந்து எங்களுக்கு ரொம்ப உற்சாகமாக இருந்தது. ஏன்னா நாங்கள் வாரத்துக்கு ஒரு வாட்டி படம் ரிலீஸ் அன்றைக்கி பார்க்குறோம். இந்த படம் பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. பிஸ்கோத் படம் ரொம்ப சூப்பராக இருக்குது. தியேட்டரும் பர்ஃபெக்டாக இருக்குது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. பிஸ்கோத் படத்துக்காக வந்திருந்தேங்க ஃபீனிக்ஸில் லிக்ஸ் தியேட்டருக்கு. படம் சூப்பராக இருக்குது, அருமையாக இருக்குது, சரியான காமெடி. அதே போல் தியேட்டர்லேயும் சோஷியல் டிஸ்டன்சிங்ஸ், இந்த மாஸ்க் போடுறது, இது எல்லாத்தையுமே கரெக்டாக மெயின்டைன் பண்ணுறாங்க. பர்ஃபெக்டாக இருக்குது. அரியலூர் மாவட்டம் செந்துறையில் பாட்டாளி மக்கள் கட்சி மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினரிடையே நள்ளிரவில் ஏற்பட்ட மோதலில் போலீசார் மீது தாக்குதல் நடத்தப்பட்டதால் பதற்றம் ஏற்பட்டது. அரியலூர் பாமக மாவட்ட செயலாளர் சாமித்துரை என்பவர் கட்சி பணி சரிவர செய்யவில்லை என மாவட்ட செயலாளர் பதவியிலிருந்து நீக்கப்பட்டுள்ளார். இந்நிலையில் தீபாவளியை கொண்டாடும் வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சி மாவட்ட செயலாளர் சுவாமிநாதன் வீட்டு முன்பு அக்கட்சியினர் பட்டாசு வெடித்துள்ளனர். சுவாமிதுரைக்கு மாவட்ட செயலாளர் பதவி பறிபோன சமயத்தில் பட்டாசு வெடித்து கொண்டாடுவதாக நினைத்து சுவாமிநாதன் குடும்பத்தினர் மீது பாமகவினர் தாக்குதல் நடத்தியுள்ளனர். இதில் சுவாமிநாதன் மனைவியின் தங்கையும் தாக்குதலை தடுக்கச் சென்ற செந்துறை தனிப்பிரிவு காவலர் துரைமுருகனும் பலத்த காயத்துடன் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இதனையடுத்து சுவாமித்துரை கைது செய்யப்பட்டார் என தகவல் அறிந்த பாமகவினர் 200க்கும் மேற்பட்டோர் செந்துறை காவல் நிலையத்தில் தர்ணாவில் ஈடுபட்டனர். இதனால் பதற்றமான சூழ்நிலை இருப்பதால் அப்பகுதியில் போலீசார் குவிக்கப்பட்டுள்ளனர். பாமக மற்றும் தமிழக வாழ்வுரிமை கட்சியினர் நள்ளிரவில் மோதிக்கொண்ட சம்பவம் பொதுமக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. குரு பரிகார தலமான தஞ்சை மாவட்டம் திட்டை வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் இன்று குரு பெயர்ச்சி நடைபெறவுள்ளது. உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பின்னரே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. 1 வருடங்களுக்கு ஒருமுறை ஒரு ராசியிலிருந்து மற்றொரு ராசிக்கு குரு பெயர்ச்சி நடைபெறும். அதேபோல் இந்த ஆண்டு இன்று இரவு 9:48 மணிக்கு குரு பகவான் தனுசு ராசியிலிருந்து மகர ராசிக்கு இடம்பெறுகிறார். இதை முன்னிட்டு மேஷம், மிதுனம், சிம்மம், துலாம், விருச்சிகம், மகரம் மற்றும் கும்பம் ஆகிய ராசிக்காரர்கள் பரிகாரம் செய்து கொள்ள வேண்டுமென தெரிவிக்கப்பட்டுள்ளது. குரு பரிகார தலமான தஞ்சாவூர் அருகே திட்டையில் அமைந்துள்ள ஸ்ரீ வசிஷ்டேஸ்வரர் ஆலயத்தில் அதற்கான முன்னேற்பாடுகள் முழுவீச்சில் நடைபெற்று வருகிறது. கொரோனா தொற்று காரணமாக கோயிலுக்கு வரும் பக்தர்கள் முகக்கவசம் அணிந்து வர வேண்டும், சமூக இடைவெளியை பின்பற்ற வேண்டும், மேலும் உடல் வெப்பநிலை பரிசோதனை செய்த பிறகே பக்தர்கள் அனுமதிக்கப்படுவார்கள் என கோயில் நிர்வாகம் சார்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இன்று இரவு 9:30 மணியளவில் நடைபெறும் குரு பெயர்ச்சி ஜெயா டிவி மற்றும் ஜெயா பிளஸ் தொலைக்காட்சியில் நேரடியாக ஒளிபரப்பு செய்யப்பட உள்ளது. தீபாவளி தொடர் விடுமுறை காரணமாக நீலகிரி மாவட்டம் உதகையில் சுற்றுலா பயணிகள் குவிந்து வருகின்றனர். மலைகளின் அரசி என்று அழைக்கப்படும் உதகையில் தற்போது குளிர்காலம் மற்றும் சாரல் மழை காரணமாக இதமான காலநிலை நிலவி வருகிறது. இந்த நிலையில் இ-பாஸ் முறை ரத்து செய்யப்பட்டதால் கடந்த 1 வார காலமாக உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்து வருகிறது. குடும்பத்துடன் உதகைக்கு வரும் சுற்றுலா பயணிகள் உதகை அரசு தாவரவியல் பூங்கா, ரோஜா பூங்கா, தேயிலை பூங்கா என அனைத்து சுற்றுலா தலங்களையும் பூங்காக்களையும் ஆர்வத்துடன் கண்டு ரசித்து வருகின்றனர். தற்போது தீபாவளி தொடர் விடுமுறையால் சுற்றுலா பயணிகளின் வருகை அதிகரித்துள்ளது. பூங்காவில் உள்ள புல்வெளிகளையும் இத்தாலியன் பூங்கா, கண்ணாடி மாளிகை உள்ளிட்டவற்றையும் கண்டு ரசிக்கும் சுற்றுலா பயணிகள் குடும்பத்துடன் புகைப்படங்களை எடுத்து மகிழ்ச்சி அடைகின்றனர். காஷ்மீரில் இருசக்கர வாகன ஷோரூமில் திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு வீரர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. ஜம்மு மற்றும் காஷ்மீரில் உதாம்பூர் மாவட்டத்தில் ஷிவ் நகர் பகுதியில் இருசக்கர வாகன ஷோரூம் ஒன்று செயல்பட்டு வந்தது. இந்த ஷோரூமில் நேற்று இரவு திடீரென தீ விபத்து ஏற்பட்டது. இது பற்றிய தகவல் அறிந்து 3 தீயணைப்பு வாகனங்களில் சென்ற தீயணைப்பு வீரர்கள் கடுமையாக போராடி தீயை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். எனினும்
தீ விபத்தில் ஷோரூமில் இருந்த பல இருசக்கர வாகனங்கள் எரிந்து சாம்பலாயின. தீயை அணைக்கும் பணியில் ஈடுபட்டிருந்த 3 தீயணைப்பு வீரர்களுக்கு பலத்த காயம் ஏற்பட்டது. அவர்கள் அருகே உள்ள மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டனர். உத்தரப்பிரதேச சட்டமன்ற தேர்தலில் பெரிய கட்சிகளுடன் கூட்டணி அமைக்க மாட்டோம் என சமாஜ்வாதி கட்சி தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் தெரிவித்துள்ளார். உத்தரப்பிரதேசத்தில் பாஜகவின் திரு யோகி ஆதித்யநாத் தலைமையிலான ஆட்சி நடைபெற்று வருகிறது. வரும் 2022ஆம் ஆண்டு மாநிலத்தில் சட்டமன்ற தேர்தல் நடைபெறவுள்ளது. இந்த தேர்தலுக்கான சமாஜ்வாதி கட்சியின் யுக்திகள் தொடர்பாக அக்கட்சியின் தலைவர் திரு அகிலேஷ் யாதவ் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது சிறிய கட்சிகளுடன் கூட்டணி அமைப்பது தொடர்பாக பேசி வருவதாகவும் எந்த ஒரு பெரிய கட்சிகளுடனும் இனி கூட்டணி அமைக்க மாட்டோம் என தெரிவித்துள்ளார். வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி காரணமாக சென்னை உள்ளிட்ட 6 மாவட்டங்களில் கனமழை பெய்யும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. வங்கக்கடலில் நிலவும் மேலடுக்கு சுழற்சி தமிழக கடல் பகுதி நோக்கி நகர்வதன் காரணமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியின் அநேக இடங்களில் இன்று மிதமான மழை பெய்யும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. சென்னை, காஞ்சிபுரம், திருவள்ளூர், செங்கல்பட்டு, திருநெல்வேலி, தூத்துக்குடி ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இடி மின்னலுடன் கூடிய கனமழையும் பெய்யக்கூடும் என்றும் வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள இந்திய கிரிக்கெட் வீரர்களுக்கு மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் தொற்று பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இந்திய கிரிக்கெட் வீரர்கள் டெஸ்ட், ஒருநாள் மற்றும் T20 தொடர்களில் பங்கேற்பதற்காக ஆஸ்திரேலியாவுக்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ளனர். வீரர்கள் அனைவருக்கும் மேற்கொள்ளப்பட்ட கொரோனா பரிசோதனையில் யாருக்கும் தொற்று பாதிப்பு இல்லை என்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதைத் தொடர்ந்து இந்திய வீரர்கள் பயிற்சியை தொடங்கியுள்ளனர். பயிற்சியை தொடங்கினாலும் ஆஸ்திரேலியாவில் முதல் 2 வாரங்கள் அவர்கள் தனிமையில்தான் இருக்க வேண்டும். சுற்றுப்பயணத்தின் தொடக்கமாக ஒருநாள் தொடர் அமைகிறது. நவம்பர் 27, 29 மற்றும் டிசம்பர் 2 ஆகிய தேதிகளில் ஒருநாள் ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. டிசம்பர் 4, டிசம்பர் 6 மற்றும் டிசம்பர் 8 ஆகிய தேதிகளில் T20 ஆட்டங்கள் நடைபெறுகின்றன. முதல் டெஸ்ட் ஆட்டம் அடிலைட் ஓவலில் பகலிரவு ஆட்டமாக நடைபெறுகிறது. இது டிசம்பர் 17 முதல் 21 வரை நடைபெறுகிறது. ஆஸ்திரேலியாவில் வேகமாக பரவி வரும் கொரோனா அச்சம் காரணமாக வரும் செவ்வாய்க்கிழமை முதல் 3 வாரங்களுக்கு முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. உலகையே அச்சுறுத்தி வரும் கொரோனா தற்போது மீண்டும் விஸ்வரூபம் எடுத்து வருகிறது. இதனால் பல்வேறு நாடுகள் மீண்டும் ஊரடங்கை அமல்படுத்த வேண்டிய கட்டாயத்திற்கு தள்ளப்பட்டு வருகிறது. மத்திய ஐரோப்பிய நாடான ஆஸ்திரியாவில் இரவு நேர ஊரடங்கு மற்றும் பகுதி நேர பணி நிறுத்தம் அமலில் உள்ளது. அதன்படி இரவு 8 மணி முதல் அதிகாலை 6 மணி வரை தேநீர் கடை, மதுபான விடுதிகள், உணவகங்கள் உள்ளிட்டவை சில நிபந்தனைகளுடன் திறக்கப்பட்டுள்ளது. எனினும் திரையரங்குகள் மற்றும் மியூசியங்களை திறக்க அனுமதி இல்லை. இந்நிலையில் கொரோனாவின் 2வது அலை அச்சம் காரணமாக வரும் செவ்வாய்க்கிழமை முதல் அடுத்த மாதம் 6ஆம் தேதி வரை முழு ஊரடங்கு அமல்படுத்தப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை அந்நாட்டு சான்சலர் செபாஸ்டியன் குர்ஸ் அறிவித்துள்ளார். செய்திகள் நிறைவடைந்தன. அடுத்தடுத்த நிகழ்வுகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் ஜெயா பிளஸ் செய்தி சேனலை.